வணக்கம் நேர்களே. டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்கள் காலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தருகின்றது. இதிலே கூடுதலாக இன்றைய நாட்களில் இந்த இயற்கை சூழலை வளர்ந்து நாங்கள் நட்டு வளர்க்காது தானாகவே வளர்ந்து பயன் தருகின்ற பல்வேறுபட்ட பல மரங்களை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம். இவற்றை உண்மையில் சில மரங்கள் இந்த பகுதியில் நாவல் விழா போன்ற மரங்கள் இருந்தாலும் கூட பல்வேறுபட்ட மரங்கள் இந்த பகுதியிலே மிக குறைவாக இருக்கின்றன. கூடுதலாக இந்த ஈச்ச மரம் என்று சொல்லப்படும், உங்களுக்கு பேரீச்சம் மரம் தெரியும், அது பேரீச்சை என்று சொல்லப்படுகின்ற மரங்களிலிருந்து அந்த பேரீச்சம்பழம் பெறுகின்றது. அது பெரிய ஈச்சை மரம். அதை நாங்கள் பேரீச்சை என்பதை நாங்கள் பிரித்து பார்த்தால் அதாவது பெரிய சக ஈச்சை என்ற பெரிய ஈச்சை மரம், இது ஈச்சை என்று சொல்லப்படும். இது சிறு ஈச்சை மரங்கள் தான். அதே இனம், அதே தன்மை, அதே சூழலில் வாழக்கூடிய வறண்ட சூழலில் வாழக்கூடிய ஒரு வித்திலை தாவரமாக இது இருக்கின்றது. இது கிட்டத்தட்ட கூடுதலாக இதுக்கும் ஒரு வருடத்திலே ஒரு முறை மட்டும்தான் பூத்து காய்கின்ற. கூடுதலாக வைகாசி ஆடி மாதங்களில் கூடுதலாக ஈச்சை மரங்கள் காய்ப்பது வழக்கம். அதனுடைய காய்கள் அழகான சிவப்பான காய்களாக இருக்கும். கூடுதலாக இந்த விளையாட்டு போட்டிகள் நடக்கின்ற காலத்தில் இதனுடைய காய்களை குலைகளாக வெட்டி அலங்கரிப்பதற்கு பயன்படுத்துவார்கள். அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு குலையாக காய்க்கின்ற ஒரு மரமாக இருக்கின்றது. இங்கேயும் நான் அவதானித்திருக்கின்றேன். கூடுதலாக தீவு பகுதிகளில் கடற்கரை ஓரங்களிலே காணப்பட்ட கரைச்சி பகுதி என்பார். அதாவது இந்த கடற்கரை ஓரங்களிலே காணப்படுகின்ற வறண்ட சூழலில் இந்த ஈச்சை மரங்கள் காணப்படுகின்றன. இவையும் அதிகமாக பூத்து காய்க்கின்றன. இவற்றினுடைய காய்கள் அழகான சிவப்பான காய்களாக இருப்பது போல பழங்கள் மிக தூய்மையான கருப்பான பழங்களாக இருக்கின்றன, சிறிய பழங்கள். இன்னும் ஒன்று, இந்த பழங்களை லேசாக நாங்கள் அந்த மரங்களிலிருந்து வெட்டி எடுத்து விட முடியாது. ஒரு விடயம் என்று சொன்னால், வெட்டி எடுக்கின்ற போது குலையாக வெட்டுகின்ற போது உடனே அவை உதிர்ந்து விடுகின்றன அந்த பழங்கள். காய்கள் மட்டும்தான் நாங்கள் வெட்டி எடுக்கின்ற குலைகளிலே மிஞ்சி இருக்கும். இன்னொரு விடயம், இந்த ஈச்சை மரங்கள், இந்த ஈச்சை மரங்கள் முட்கள் அதிகமாக கொண்ட மிகவும் கூரிய முட்களை கொண்ட மரங்களாக இருக்கின்றன. வெட்டுகின்ற போது அவற்றுடைய முட்கள் எங்களுடைய கைகளை குத்துகின்ற நிலைமை ஏற்படக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. வன்னிப்பெரு நிலப்பரப்பில் அதிகளவான, அதாவது தெற்கு பகுதிகள் வன்னிப்பெரு நிலப்பரப்பு வறண்ட கடற்கரை பகுதிகளிலே இவை கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கின்றது. வயல் பிரதேசங்களிலும் அதிகமாக இந்த ஈச்சை மரங்கள் காணப்படுகின்றன. உயர்ந்து வளர்கின்ற மரங்கள் அல்ல, ஒரு மனிதன் அளவு உயர அளவுக்கு தான் அவையினுடைய வளரக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட நிலத்தோடு இருக்கின்ற போதே அவை காய்க்க ஆரம்பித்து விடுகின்றன, குலையாக காய்க்கின்றன. இவற்றினுடைய பழங்களும் மிகச் சுவையான பழங்கள், நாங்கள் உண்ணக்கூடிய பழங்கள், மருத்துவத்தன்மை வாய்ந்த பழங்கள், மிக சிறப்பான ஒரு இயற்கை பழமாக இந்த ஈச்சம்பழங்களும் இருக்கின்றது. எனவே இந்த இவ்வாறான பழங்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பதோடு, உண்மையில் ஈச்சை மரங்கள்லாம் உங்களுடைய வீடுகளில் நட்டு வளர்க்கக்கூடிய மரம் அல்ல. கூடுதலாக இதுகள் அடர்த்தியாக பற்றியாக வளர்வதனாலே அதுகளுக்கு பாம்புகள் போன்ற பிராணிகள் இருப்பதும் அதிகமாக இருக்கும். பலருக்கும் இந்த ஈச்சை மரங்கள், ஈச்சம்பழங்கள் வெட்ட செல்கின்ற போது பாம்பு தீண்டிய வரலாறுகள் கூட இருக்கின்றன. எனவே இவ்வாறான பழங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியிலே கூறியிருந்தேன். நன்றி, வணக்கம்.